வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி சிந்தனையாக நம்ம எடுத்துக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, திருமூலரின் திருமந்திர பாடலாக 567வது பாடலை நம்ம எடுத்துக்கிறோம். பிராணன் சொல்லக்கூடிய உயிர் சக்தி எந்த அளவுக்கு தேவை, அதுதான் உணர்வு, அதுதான் உயிர் என்பதை உணர்த்திடுவதற்காக இந்த பாடலை கொடுத்துருக்காரு. பிராணன் மனம் தொடும் பேரா தடங்கி பிராணன் நிருந்து பிறப்பிறப்பில்லை, பிராணன் மடைமாறி பேச்சறிவித்து பிராணன் எடை பெற்றுண்டீர் நீரே அப்படின்னு கொடுத்துருக்காரு. பிராணன் அப்படின்னா மூச்சு காற்று. இதுதான் பதஞ்சலி யோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 அங்கங்களாக பிரிச்சிருப்பாங்க. இதில் பிராணாயாமம் சொல்லக்கூடிய 4வது கட்ட பயிற்சியாக கொடுத்துருப்பாரு பதஞ்சலி யோகத்திலே. அப்போ அந்த பிராணத்தை நீங்கள் உயிர் மூச்சை எந்த அளவுக்கு ஆழமாக அமைதியாக வைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உயிர் சக்தி நம்ம உடலில் இருக்கும். இப்போ உயிர் தான் இந்த உடலை நடத்துகிறது, காக்கிறது, எல்லாமே செய்யுது. இந்த உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, மற்றவங்க தான் வந்து நம்மளை தூக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த பிராண சக்தி நீங்கள் பிடிக்கணுன்னா மனதோடு பேர் தடங்கி, அதாவது மனதோட இயக்கத்தை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா, அது சுவாமி சொல்றாரு, மனதை பிடிச்சோம் அப்படின்னா மனம் வந்து உயிரின் படர்க்கை நிலையே மனம். அப்போ மனசை பிடிச்சோம் அப்படின்னா உயிரை பிடிக்கிறோம். அப்போ உயிரை பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இறைநிலையே நம்ம பிடிச்சிடலான்னு வரும். அப்போ நம்ம அந்த தியானத்தின் மூலமாக பிராணசக்தியை குறைக்கிறோம். நம்ம தியானத்தில் ஆழ்ந்து செல்லும்பொழுது என்ன நடக்குதுங்க, அமைதி பெறும்பொழுது மனம் அப்போ உயிர் சக்தி சேகரிக்குது. அதாவது தியானத்தில் அமர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மன அமைதியாக நிம்மதியாக உயிர் சக்தியை அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ பிராணம் இருந்து பிறப்பில்லை. அப்போ பிராணத்தை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா மீண்டும் பிறவி கிடையாது. இந்த பிறவிலே நாம் எல்லாவற்றையும் வினைப்பதிவை கழித்து கொண்டு இறைநிலை அடைவதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ளலாம் இந்த பிராணசக்தியின் மூலமாக. பிராணன் மடை மாறி பேச்சறிவித்து, பிராணம் மடை மாறி அப்படின்னா மடை மாறி நாங்கள் ஒரு நிலத்துக்கு தண்ணி போகுது அப்படின்னா மடையை மாற்றி விட்டுனா அடுத்த பகுதிக்கு தண்ணி போகும். அதுபோல் அந்த பிராணசக்தி நீங்கள் மடை மாற்றி இடகலை பிங்கலை முறையில் மாற்றி இறுதியாக என்ன பண்ணுறாங்க, சுழுமுடை நிலையில் நிற்கும் பொழுது தான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அரச மரத்தடியில் என்ன வச்சுருப்பாங்க, 2 பாம்பு சேர்ந்து வர மாதிரி வச்சுருப்பாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரோட சிம்பிள் முத்திரையும் அந்த பொருள் தான் போட்டிருப்பாங்க. அப்போ பிராணன் எடை பெற்றுண்டீர் நீரே அப்படின்றாங்க. அப்போ நம்ம பிராணசக்தியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இறைவனை அடைவதற்கு தகுதியாக இந்த பிறப்பிலே நாம் அதை உணர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி பிராணசக்தியை நாம் அதிகரித்து கொள்வோம், மனதை அமைதிப்படுத்தி கொள்வோம், வாழ்க்கை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன். 1 2 3